கொஞ்சுதலை போல் முகமும் ஆயிரங்கை காலுமாக. சுரேந்தரையா உட்கார்ந்துருக்காரே. சுரேந்தரையா ஐயா உண்டு. ஐயா உண்டு. நல்லா இருக்கீங்களா? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஏடு வாசிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குது? பரவாயில்ல, வாசிப்பு இப்ப பூக்கடையில் நடந்தது. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நம்மளுக்கும் நல்லபடியா ஐயா தந்திருக்காரு. உங்களை பார்த்த உடனே வாசகம் ஞாபகம் வருது. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ரொம்ப நாள் கேட்கணும்னு ஒரு ஆசை. என்ன? நீங்களும் ஏடு வாசிக்க போயிருக்கீங்க, உங்களுக்கும் ஐயாவுடைய விளக்கம் நிறைய தெரியும். பொய்யரோடு அன்பு பொருந்தாதேன்னு அடிச்சு சொல்லிருக்கு. கரெக்டா சொல்லிருக்க. பொய்யரோட அன்பு பொருந்தாது. வாய் எடுத்தா கள்ளதானே, எவனையும் நம்ப வழி இல்ல. உள்ளதே சொல்ல மாட்டானோ, ஞானி போல இருப்பானோ. கேட்டியா? பீரோட முடியோட பெரிய வசம் பொய்யனை பார்த்தா தெரியுமா? பார்த்தா தெரியும். அதனால நம்ம பாடம் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கணுமே ஒழிய எவனையுமே நம்ப கூடாது. நான் ஒரு கதை சொல்லி கேட்டுக்கா. சொல்லு. ஏன்னா வீட்டுட்டு ஒருத்தன் உண்டு பாத்துக்கா, ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஊருக்கார எல்லாரும் அவன்கிட்ட ரொம்ப நல்லவன் தான் சொல்லிச்சுனா. நானும் அவன்கிட்ட கொஞ்சம் நாளா பழகுனேன். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சுது அவனுக்கு விஷயம் எப்படி ஆள் வச்சிருந்தா பிறகு தெரிஞ்சுது அவன் ரொம்ப மோசமானவன். கேட்டியா தம்பி? தம்பி 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 எங்க போன? தம்பி தம்பி எங்க போன? தம்பி இங்க போனா தெரியலையே. எங்க போனா? போன் பண்ணி பாப்போம். தம்பி எங்க போன? எவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு இருந்தேன். எங்க போன? ஆமா, பொய்யரோட அன்பு பொருந்தாதே, மெய்யரோட அன்பு மேவியிரு விளக்கம் கேட்ட சொன்னேன். போனை கட் பண்ணிட்டேன். நான் தான் சொன்னேன் பொய்யனை பார்த்தா தெரியணும்னு சொன்னேன். ஒருவேளை என்னதான் பொய்யன்னு நினைச்சிட்டானோ? பொய்யரோடு அன்பு பொருந்தாதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என் மகனே. ஹாய் சொந்தங்களே, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஆதரவு தாங்க. நன்றி சொந்தங்களே. ஐயா உண்டு.